கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கான சில தேவைகளுக்கு அவர்களுடைய வரங்கள் யாருக்கு கூட இருக்கோ அவங்க அனுப்பப்படும். நம்ம வெளிநாடுகளுக்கு ஒரு நாளும் வேலைக்கு போகக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து குறிப்பாக நமக்கு அந்த அறிவு விருத்தியலோட சம்பந்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவர்கள் இவ்வளவு வேதத்தை தெரிஞ்ச பிறகும் அவர்களை நாட்டை விட்டு அவர் சிதறி அடிச்சு துரத்தி அடிக்கிறதுக்கு விரும்பின காரணம் அவர்கள் தேவனால கொடுக்கப்பட்டிருந்த அறிவை அவர்கள் சரியாக பயன்படுத்தி தங்களோட நாட்டில இருக்கையில் அதனால தேசம் அவர்களை கக்கிறார். அப்ப தேசம் கக்குறன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போய் வாழ்றான். வேலைக்கு அவன் கூப்பிடுற நம்மள நாமளா போக யோசிக்கிறார். அது தேசம் கக்குறதுனுடைய ஒரு அதை நாங்கள் சரியாக இது கடவுள் தர்ற ஆசீர்வாதமா இல்லாட்டி இது சாபமா? அதுல வெளிநாட்டுக்கு போறது ரெண்டு விதத்திலையும் இருக்கு. ஒன்று சாபம், அடுத்தது ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனையை கூட்டாது. அதனால நாம வெளிநாட்டுக்கு போகலாம், நாங்கள் போறோம், வேதத்திலையும் நாங்கள் அடிகளம் காட்டுறோம். ஆனா அதுக்கு ஒரு டிமாண்ட் வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அப்ப வெளிப்படுத்தல் 6:9-11 வரைக்கும் அவர் 5ஆம் முத்திரையை வைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கலிபுரத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தத்துக்கு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவுரைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோரே, நாங்கள் இந்த 5ஆம் முத்திரை உடைச்ச பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமாக்களுடைய அந்த தரிசனம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுபட்டது. அதில் இந்த 5வது முத்திரை அதைத்தான் நாங்கள் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனையின் கீழே என்ன உபத்திரவம் என்று அழைக்கிறோம், நாங்கள் மகா உபத்திரவம் என்று சொல்லும். இந்த மகா உபத்திரவத்தை குறித்து எங்களுடைய கிறிஸ்து அவர் தான் ஏற்கனவே இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரிக்கிறதுக்கு வந்த அந்த கடைசி வேரத்துல ஒலிவ மலையிலிருந்து ஒரு நீண்ட பிரசங்கத்தை இந்த மகா உபத்திரத்தை குறித்து அவர் செய்திருக்கிறார். அதில் அதை நாங்கள் மத்தேயுவில 24ஆம் அதிகாரத்திலையும் மார்க்குவில 13வது அதிகாரத்திலையும் லூக்காவில 21வது அதிகாரத்திலையும் நாங்கள் எங்களை பரிசுத்தாவியானவர் 3 தரம் அதை எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அவர் ஒருக்க எழுதி வைக்கல, 3 தரம் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் 3 தரம் பேச கேட்டா நாம இன்னும் சரியான கவனமா அதுல இருக்கவர். அவர் ஒருக்கா கதைச்சாலே நமக்கு 2 தரம் கேட்கும். அவர் 3 தரம் கதைச்சிருக்கிறா எத்தனை தரம் அது எங்க காதுல எதிரொலிச்சு கொண்டிருக்கணும். அது முக்கியமான விஷயங்கள். பைபிளே அதிகமான தரம் எழுதப்பட்டிருக்கிற விஷயம் அது நம்முடைய மெசியாவினுடைய சரித்திரம் தான். அதில் 4 தரம் ஆண்டவர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பைபிள்ல வேற எதையும் பற்றி இப்படி எழுதுகிற வேணும்னா ஒருக்கா ஒரு சின்ன பகுதி. ஆனா கிறிஸ்துவ பற்றி தான் அவர் 4 தரம் எங்களுக்கு 4 பெரும் புத்தகமாய் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா நாங்கள் 4 அவற்றை படத்தை 4 விதமா 4 ஆட்களுக்குனால பாக்குறதுக்கு கெத்துறது ஆகிய சரியான காரணமா நாம அதை விளங்க வேணும். அப்ப இந்த மகா உபத்திரத்தை பற்றி இயேசு கிறிஸ்து கதைக்க தொடங்கிக்கல அவர் ஜூதர்கள் மீது அல்லது மாம்சத்தின்படியான இஷ்டவேலர் மீது அல்லது இயேசு கிறிஸ்துவ நிராகரித்து வெறுத்து தூஷித்து துன்புறுத்தின ஜூதர்கள் மீது வரப்போகிற பெரும் தான் கொண்டு வரப்போற பெரிய நியாய தீர்ப்புக்கு முன்னுக்கு தன்னை ஏற்றுக்கொண்டு நேசிச்சு
தந்த வார்த்தைக்காக சாட்சியாக நிக்க போற அவருடைய மக்களாகிய அந்த ஜூதர்களுக்கும், அதே நேரம் இந்த அவருடைய மக்களாகிய ஜூதர்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட புரஜாதிகளுக்கும் வரப்போற அந்த உபத்திரவத்தை குறித்து அவர் இதை கதைக்கிறார். நான் 3 முக்கியமான அடமொழி சொன்னேன். மாம்சத்தின்படியான ஜூதர்களுக்கு என்ன சொன்ன? மாம்சத்தின்படியான ஜூதர்களுக்கு என்ன நான் சொன்னேன் சொல்றதுல எழுதி கேட்டு அதை எழுதி கொண்டிருக்கோம். மாம்சத்தின்படியான ஜூதர்களுக்கு என்ன மொத்தம் எடுத்து சொல்ல என்ன? இயேசுவை நிராகரிச்சு ஏற்றுக்கொள்ளாத ஜூதர்கள், மாம்சத்தின்படியான ஜூதர்கள். இன்னும் ஒரு எடுத்து சொல்ல சொன்ன. நீங்க கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் நான் சும்மா அலம்பே இல்ல, எல்லாம் முக்கியமான இறையியல் சொல்லுகள். அப்ப இப்படித்தான் நோட்ஸ் எடுக்கிறது. ஒன்றுமிஞ்ச போர்டிலேயோ இதிலேயோ எழுதிட்டு விடுறது இல்ல. சோ அந்த மாதிரியான அந்த நிலைமைய குறித்து இயேசு கிறிஸ்து அப்ப ஏன் இந்த இயேசுவை நிராகரிச்சு, இயேசுவை வெறுத்த, இயேசுவை அவதூறு பண்ணின, இயேசுவை துன்புறுத்தின அந்த யூத இனத்துக்கு மீது தான் கொண்டு வர போற நியாய தீர்ப்புக்கு முன்னுக்கு அவர்களுடைய அந்த அக்கிரமம் நிறைவாகிறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிச்சு அவருடைய வசனத்தை அவற்றை பேரை பிரசித்தம் பண்ணி அவருக்காக சாக போற மக்களினுடைய அந்த மகா உபத்திரவம் வரப்போகுது இயேசு கிறிஸ்து முதல் யாருக்கு அதை அறிவிச்சு கொண்டிருந்தவர்? எந்த இனம் அவங்க? அதனால ஒரு பிரஜாதியாருக்கும் அது அறிவிக்கப்பட இல்லை. அது ஜூத இனத்துக்கு தான் அறிவிக்கப்படுது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜூதருக்கு அறிவிக்கப்படுது. இயேசு ஏற்றுக்கொண்ட ஜூதர் தான் கொல்லப்படுவினம். அதனூடாக அதை கொல்லுற இயேசு ஏற்றுக்கொள்ளாத நிராகரிச்ச அந்த ஜூதர்களுடைய அக்கிரமம் நிறைவாகும். அப்படி நிறைவாக்கல இயேசு கிறிஸ்து அவர்களை பூமியின் முகத்துல இல்லாதபடிக்கு ஒரு நிலத்திலே இல்லாமல் அவர் நிலம் கக்கி போற மாதிரி அவர்கள் அழிப்பார் என்றதான் அந்த விஷயம் போகும். இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அதை புறஜாதிகளுக்கு இல்லாம ஜூதர்களுக்கு அதை சொல்லணும்? ஏன் அந்த அழிவு அவர்களுக்கு வரப்போது, இவர்களுக்கு ஏன் அதுக்கு முன்னுக்கு அப்படி ஒரு மகா உபத்திரவம் இருக்குது என்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏன் அதை எந்த அடிப்படையில் அதை இப்ப சொல்லுறார் அவர்களுக்கு? அதுக்கு பைபிள்ல அதுக்கு முன்னுக்கு ஏதாவது பேட்டர்ன்கள் இருக்குதோ நமக்கு? இயேசு கிறிஸ்து நாம நினைக்கிற மாதிரி ஒன்றும் திடுமண்டு டக்கண்டு வெளியில வர்றது இல்லை. பைபிள்ல ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்களுடைய அந்த நிழலா அல்லது அந்த பேட்டர்ன் மாதிரியா இருக்கிறான் பிறகு நமக்கு நடந்து கொண்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து அதுல தான் இருந்துட்டு பரலோகத்தினுடைய சில சத்தியங்கள் விசேஷமா அவர் சொல்லுவார். ஏன்னா அது முன்னுக்கும் வெளிப்படுத்தி இருக்காமலும் இருக்கலாம். ஆனா இந்த பூமியில நடக்க போற விஷயங்கள் ஏற்கனவே அந்த பேட்டர்ன் ஏற்கனவே நடந்திருக்கு. முதல் எகிப்தில இருந்த மக்கள் அல்லது அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து பிறகு அவர்களோட உடன்படிக்கை செய்து கானானுக்குள்ள கொண்டு வர்றது கானானியருடைய அக்கிரமம் நிறைவாக வேணும். கானானியருடைய அக்கிரமம் நிறைவானாத்தான் அவர்களை நாடு இல்லாம கடவுளாக்குறது. ஒரு இனத்தை நாடில்லாமல் ஆக்கணும் என்றா அவர்களை துரத்தி விடணும் என்றா அல்லது துரத்தப்பட மாட்டோம் என்றா அழிக்குப்பார். அப்ப ஒண்ணு துரத்துவார், துரத்தினாலும் போக மாட்டோம் என்றா சாகடிப்பார். அதான் தமிழருக்கு நடந்து கொண்டு நடந்தது. இப்பயும் அதான் தமிழர் தங்களோட வெக்கத்தையே பெருமையாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உலக நாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறோம் பாருங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் என்று. உண்மையில அது கடவுள் நாடு இல்லாம துரத்தி அடிக்கிற அவற்றை தீர்ப்பு. அதை ஏற்கனவே பல தடவை அதெல்லாம் நாங்கள் வெளிநாட்டுக்கு போறதை நாங்கள் விரும்பல. வெளிநாட்டுக்கு போறது ஒரு நாளுமே நாம போகணுமா, நாம கௌரவமா போவோம். கௌரவமா வெளிநாட்டுக்கு போறது எப்படி? கௌரவமா வெளிநாட்டுக்கு பைபிள் போறது எப்படி சொல்லுது? சாலமோன் கௌரவமா வேலைக்கு அனுப்பினார். அங்க இஸ்ரவேலரை வெளிநாட்டுல போய் பீனிஷியன்ஸோட போய் வேலை செய்ய சொல்லி வெளிநாட்டுல அங்க வேலை செய்துட்டு அங்க இருக்கிற அந்த மரங்கள் அதுகளோட சேர்ந்து திருப்பி அவங்க இங்க வருவாங்க.
அதனுடைய அர்த்தம் அவங்க அப்படியே போய் பெர்மனண்டா இருக்க இல்ல, மறவே அவங்க வெளிநாட்டு போகணும் ஏன்னா அது கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கான சில தேவைகளுக்கு அவர்களுடைய வரங்கள் யாருக்கு கூட இருக்கோ அவங்க அனுப்பப்படும். அப்ப கௌரவமா வெளிநாட்டுக்கு போற ஆட்கள் என்று சொல்றது மதிப்பு மிக்க விதத்துல போறேன்னு சொன்னா அறிவு, தலை அறிவு, மூளை அறிவு இருக்கும். அப்ப அந்த அறிவு இல்லாம சும்மா வெளிநாட்டுக்கு உழைக்க போறன்றது அங்க போனா அங்க மதிப்பு இல்ல, அங்க நம்மளை பார்த்து இருந்தா போல துவக்கல சொல்லுவாங்க அவங்கள இல்லடா நம்மள அவங்களுக்கு தெரியாது. நாம ஆனா இதே படிச்ச லெவல்ல இருந்தா ஒரு நாளும் செத்து போவே இல்லை அவங்களும். ஏன்னா அவங்க அங்க இதுக்கண்டே அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு இவ்வளவு மூளை இருக்குது, அதனால அதை கடவுள் பயன்படுத்துறாரு. தங்கட நாட்டுக்கு தான் நன்மை. இது இங்க வேலை வட்டி இல்ல, இங்க ஒழுங்கா இல்லாதவர்கள், இங்க படிக்க இல்ல, இங்க ஒழுங்கா அழைப்பில இல்லாதவர்கள் ஓடி போய் அங்க இருப்போம் அவங்கள அதை எப்படி பார்ப்பாங்க? டேய் நம்மள காசை அடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டாங்க, அதனால இவங்களை இங்க வேலைக்கு வரப்படக்கூடாது, இவங்களை திறத்தோணும், அப்படி இப்படி என்றுதான் விஷயம் நடக்கும். அதான் கௌரவம் இல்லாம வெளிநாட்டுக்கு போறது. அப்ப பைபிள்ல கௌரவமாக வெளிநாட்டுக்கு போறதை பற்றி வேதம் கதைக்குது. அந்த நிலையில் ஒன்று சரியான அறிவு விருத்தியோட அந்த அரசாங்கங்கள் எங்களை இருக்கணும். இப்ப வெளிநாட்டாக்களை இன்னொரு நாடு எடுக்குது. உதாரணத்துக்கு சலமோன் காலத்துல தீர்வுல இருக்கிற ஒரு மனுஷனை இங்க எடுத்தான் சாலமோன் தன் ஆலயத்தை கட்டுறதுக்கு. பிளீஸ் ஈராமியர்ல முக்கியமான ஒரு அவன் அம்மா இஸ்ரவேலி, அப்பா யாரு நான் சாலமோனுக்கு நீ பேசுறது ஈராம் அபி. எஸ் ஈராம் என்றாலே அது தீரும். அவங்களோட பேர் அவன எடுத்தாங்க நாட்டுக்குள்ள அவங்களோட மூளை வேணும் தங்களுக்கு. அப்ப அதன் கௌரவமா வெளிநாட்டுக்கு போறது. அதுக்காக ஈராம் அபி அப்படியே வீடு போட்டுட்டு அங்க இருக்க இல்லை, அவன் செய்து கொடுத்து போட்டு போற. ஏண்டா கடவுள் கொடுத்திருக்கிற இடங்கள்ல தான் நாமல் வாழும். நாம அங்கே இருக்க போறோம் என்று சொல்லி விரும்புற யாக்கள் யாரா இருக்கும்? உண்மையில அவர்களுக்கு தங்கள நாட்டுல வாழ்றதுக்கு தெரியாத யாக்கள், பேசிக்க தங்கள நாட்டுல வாழ்றதுக்கு துணிவில்லாத யாக்கள். அப்ப எல்லாம் சுமூகமா இருந்தும் துணிவில்லை என்றா பிரச்சனை. அப்ப அப்படிப்பட்ட ஈனமான விதத்துல நாம வெளிநாடுகளுக்கு ஒரு நாளும் வேலைக்கு போகக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து குறிப்பாக நமக்கு அந்த அறிவு விருத்தியலோட சம்பந்தப்பட்ட இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்கள் இவ்வளவு வேதத்தை தெரிஞ்ச பிறகும் அவர்களை நாட்டை விட்டு அவர் சிதறி அடிச்சு துரத்தி அடிக்கிறதுக்கு விரும்பின காரணம் அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த அறிவை அவர்கள் சரியாக பயன்படுத்தி தங்களோட நாட்டில இருக்கையில், அதனால தேசம் அவர்களை கக்கினார். அப்ப தேசம் கக்குறன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போய் வாழ்றான். வேலைக்கு அவன் கூப்பிடுற நம்மள நாமளா போக யோசிக்கிறார். அது தேசம் கக்குறதுனுடைய ஒரு அதை நாங்கள் சரியான இது கடவுள் தர்ற ஆசீர்வாதமா இல்லாட்டி இது சாபமா? அதுல வெளிநாட்டுக்கு போறது ரெண்டு விதத்திலையும் இருக்கு. ஒன்று சாபம், அடுத்தது ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனையை கூட்டாது. அதனால நாம வெளிநாட்டுக்கு போகலாம், நாங்கள் போறோம், வேதத்திலையும் நாங்கள் அடியாளம் காட்டுறோம். ஆனா அதுக்கு ஒரு டிமாண்ட் வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அப்ப யுத்தம், உள்நாட்டுல யுத்தம், நாம வெளிநாட்டுக்கு ஓடுறோம், வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுல கூப்பிடல, இங்க செத்துடக்கூடாது அங்க ஓடி போய். அதனால எங்களுக்கு பேர் என்ன? அகதி. அகதி ஏதிலிகள், அதாவது ஏது இடமற்றியாக். அப்ப அந்த பேரோட வாழ்றதுக்கு ரெடி. இப்ப போன பேப்பர்லயும் 82,000 தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கணும் அந்த தமிழ் ஏதிலிகளுக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு வழங்கணும் மத்திய அரசை மு.க. ஸ்டாலின் கேட்டு இருக்கிறார். அப்ப 82,000 பேருக்கு நாடு இல்ல, பேசிக்கா அவர்கள் அகதிகள். இந்தியாவில் இஞ்ச இடம் இருக்குது, இஞ்ச வீடு கட்டி இஞ்ச வாழலாம், எஞ்ச வாழ இல்லையா நாங்கள்? அப்ப சண்டைக்கு என்று ஓடி போனி முடிஞ்சா வந்து சேர வேண்டியது. அப்ப ஏதிலிகள். அப்ப இன்னும் விசா கிடைக்கல, அவர் இன்னும் அந்த ஸ்டேட்டஸுக்கு வரையில. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நம்ம நாடுக்கு தேவையில்லை, சும்மா கிடக்குது இஞ்சி.
அதனால சரியான கேவலமா நாம வெளிநாட்டுக்கு போக கூடாது. அல்லது எப்படி நாம டூரிஸ்ட் போறோம் ஓடி போயிட்டு அங்க நைசா நிக்கிறது மாத்து, அல்லது களவா நிக்கிறது. அப்புறம் அவன் புடிச்சு ட்ரம் போலியாக்கள் ஒரு 10 வருஷம் விட்டு போட்டு எல்லாரையும் கப்பல் ஏற்றி அனுப்பி விடுறது. அப்ப இப்படிப்பட்ட கேவலம் கட்டல நாம நாடுகள் வெளிநாட்டுக்கு போயெல்லாம் வந்தா நாம சொன்ன மாதிரி கௌரவமா நாம போய் வரணும். அதுதான் அந்த பாயிண்ட். அப்படி இல்லையோ அது சாபத்தான போறோம். நாம அந்த வெக்கத்தையே நமக்கு விளங்காம நாம கடவுள் ஆசை வச்சுட்டு போய் கொண்டிருக்கோம். அப்ப அதான் தமிழினத்துக்கு நடக்கிற பெரிய ஒரு சாபம். தங்களோட வெக்கமே தங்களோட அவமானத்தையே விளங்க இயலாம அதுல ஒரு புழுகு வெளிநாட்டுல இருக்கிறோம் மட்டும் சரியான இதை விட செத்து போயிருக்கிறோம் மிஞ்சி இருந்தா. அப்ப அதான் இந்த இஸ்ரவேலுக்கும் அதான் நடந்தது, கானானியருக்கும் அதான் நடந்தது. கடவுள் அவர்களை துரத்தினா ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னவர், உங்களுக்கு நீங்கள் போய் சேர்ற நாட்டு இனங்களை துரத்துங்க, துரத்தி விடுங்க உங்களுக்கு முன்னால. அப்படி துரத்தா அவங்கள என்ன சொல்லுவாங்க, இந்த நாங்களாண்ட இருந்தாங்க நாங்கள் போக மாட்டோம். அப்ப என்ன நடக்கும், சண்டை. அப்ப சண்டை வரைக்குள்ள என்ன செய்யணும், ஆண்டு சொன்னார் அழியும் ஒன்று துரத்து போக மாட்டோம் எழுத்துனா சாக்குண்டு. அயால பிள்ளை குட்டி பொம்பளைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் ஒன்றும் வேண்டாம் அவங்களதுல எல்லாம். நீ பொருளாக நீ அவங்களோட சாமான கொள்ளை அடிக்கிறதுக்கு போனோன்னு ஒரு முன்ன நிக்க வேண்டாம், ஃபுல்லா எரிச்சு விட எல்லாத்தையும் முழுக்க சுட்டேரி ஒண்ணுமடா. அவன் ஓடிட்டாங்களா பிரச்சனை இல்லை, ஆனா சண்டே வந்தா எல்லாம் எரிச்சிருவோம் மக்கள். அப்ப கானானில அதான் நடந்தது. கடவுளுடைய சாபத்தால்தான் கானானியர் சிதறிச்சினம். அப்ப அப்படி சிதறின ஆட்கள்லாம் பல பல நாடுகளுக்கு போய் அப்படியே இலங்கை, இந்தியா, அப்புறம் இந்தியால சைனா, இந்த பக்கத்தாலே வந்து அந்த சீனிமியர் இல்ல, அதான் சீனாவில அந்த சின் அந்த பேர்களோட இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒட்டி வர எல்லாம் கானானைட்ஸ் குரூப் பேசிக்கா. அப்ப இதெல்லாம் படிக்கல இவ்வளவு ஆச்சு. இன்னும் அந்த சீனாயோட சின் பரம்பரையினுடைய இதை தொடர்ச்சியா வச்சு கொண்டு அப்ப அங்க வெட்டி எறிஞ்சாக ஓடி இதுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சோ அது ஒரு பக்கம். இந்த பக்கம் இஸ்ரவேலுக்கு ஒரு 1500 வருஷத்துக்கு பிறகு இது நடந்தது. இதே விஷயம் 1500 வருஷத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு நடக்கும். அங்கேயும் என்ன, கிறிஸ்துவனுடைய கடவுள் கொடுத்த நிலத்தை கடவுள் கேட்ட மாதிரி அவர்கள் பயன்படுத்த ஆண்டவர் சொன்னார், அப்படி என்ன சரி நான் துரத்துவன் இல்லாட்டி சாகடிப்பேன், ஒண்ணு மனந்திரும்பு இல்லாட்டி துரத்துவன். இடையில 2 தரம் அவர் முன்துசி காட்டினார், இப்படிதான் போகும் நாடு, இப்படிதான் நீங்கள் அழிய போறீர்கள், அதனால மனந்திரும்பி இருக்கும். அதனால கிமு 700 ஒருக்கா அடிச்சார், 10 கோத்திரத்தை தூக்கி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் அவன் சிதறடிச்சு குடியேற்றி விட்டான். வேற வேற ஆக்கள் இடங்களுக்கு வேற நாடு ஆக்களை கொண்டு இங்க குடியேற்றான் அவன் அசீரியன். சோ கிமு 700 இப்படி நாடு இல்லாமல் ஆக்கி அவன் ஃபுல்லா சாகையில இப்படிதான் ஆண்டவர் துரத்தி விட்டார். பிறகு மிச்சமா கொஞ்சம் அப்படி துரத்தி 10 கோத்திரமே கூடோட வெளியிலவோ இல்ல கூண்டோட 10 கோத்திரத்தை கொஞ்சமே ஓடி வந்து ஜூதாவுக்குள்ள பூந்துட்டாங்க. அப்ப இங்கே மலைக்கெல்லாம் பூந்து வாழறாமன். அது பார்த்தா ஜூதாவுக்கு என்ன இந்த மனம் திரும்புதல் இதுக்கும் மனம் திரும்ப எப்படி ஆண்டவர் தீர்த்தம். அதனால 586 பிறகு ஒரு 100 வருஷம் கழிச்சு திருப்பி ஜூதாவுக்கும் இதே சிதறடிப்பு. அதனால இங்க இருந்து 10,000 பேர் இங்க இருந்து கொஞ்சம் மிச்ச ஆக்கள் நாட்டை விட்டு தூக்கி கொண்டு போனாங்க. மிச்சம் இருந்த ஆக்களை அழிச்சாங்க. மிச்சம் கொஞ்சம் ஒன்றுக்கும் லாயக்கில ஒன்றும் செய்ய இயலாத வெறும் ஒன்றும் இல்லாதல விட்டுட்டு போனாங்க. இப்படிதான் கடவுள் நாடு இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கு காட்டுறார், இப்படிதான் செய்யும் என்ற தேசம் கக்கும் அநீதியா நடந்தார். இந்த 2 முன்ருசியும் இஸ்ரவேலருக்கு கொடுத்து இஸ்ரவேலுடைய பிதாக்களுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு 11 கானானுக்கு 11 பிள்ளைகள், கானானுக்கு 11 கோத்திரம் பேசிக்கா. ஜாக்கோப்புக்கு 12 கோத்திரம், கானானுக்கு 11 கோத்திரம். 11 கோத்திரத்திலையும் இருந்தவங்க பெரும் பெரும் பேரரசுகளும் வச்சிருந்தவங்க. ஹிட்டாய்ட்ஸ் ராஜ்யம், அதை ஏத்தியர் நாம சொல்லுவோம், ஏத்தியர். அப்ப கானான். சோ அதே நேரம் அமோரைட்ஸ், அமுரு ராஜ்யம் அது மாறி பக்கம் இருந்தது, அவங்க பெரும் அரசாட்சி.
அப்ப அமோரியர் அவங்களாம் இங்க பக்கம் வந்து அந்த எமோரியர் தமிழ்ல வர்ற அப்ப அமோரு ஏத்தியர் எல்லாம் பெற்றும் பேரரசு வச்சிருந்த கத்தர் அவங்களையும் அப்படித்தான் ஆட்சி வச்சிருந்த என்ற ஆண்டவர் 400 வருஷம் கொடுத்து பொறுமையா இருந்த இதில் திருந்தும் எங்களுடைய ஆண்டவர் எடுத்த வீச்சுக்கு வெட்டி விழுத்துறையில சரிச்சன் கொடுங்க டைம் கொடுத்து போட்டு அதுவும் பொதுவா என்ன அந்த ஆண்டவர் 4 தலைமுறை கொடுக்கிறார். நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் பொறுமையா இருந்து போட்டு அவர் அதை செய்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு பிறகு ஃபுல்லா அளிக்கிறார். அப்ப சரியான விஷயங்கள் ஆண்டவர் இதுல தன் உடன்படிக்கையின்படி அதை செய்கிறார். அது எல்லாருக்கும் ஒத்தது. அதனால மேல ஆண்டவர் தன்னை பற்றி தமிழருக்கு தமிழ் இலங்கைக்கு அறிவிச்சது கிபி 515 தொடங்கினது. பைபிளை பற்றி கதைக்கிறதும் இதுகளும் வந்து ஒரு சரியாக நாம சொன்னா பைபிள் எல்லாம் அச்சடிச்சு நமக்கு வந்தது புரொட்டஸ்டன்ட்ல 1600 சொச்சத்துல 600ல இருந்து மானிப்பாயில இருந்து என்ன இங்க இருந்து என்ன அங்க இருந்த எல்லாமே பெரும் பெரும் வேத சத்தியங்கள் குடுபட்டு புத்தகம் எல்லாம் 1600ஆம் ஆண்டு அச்சடிச்சு எல்லாம் வெளிக்கிட்டாச்சு. ஒரு 4 தலைமுறை பொறுத்தர் 20ஆம் நூற்றாண்டுல கிழிச்செறிஞ்சுட்டார் தமிழர். அப்ப ஆண்டவர்கிட்ட கால்குலேஷன் மாற இல்லை. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தகப்பன் தாயினுடைய பாவங்களை விசாரித்தார். அது மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுத்து பார்த்தார். எல்லாம் நடிச்சதுகள் கடைசியில நாடு இல்லாமல் ஆக்கிவிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சமஷ்டியில் ஒரு தீர்வு, இன்றைக்கு வேற ஏதாவது செய்வோம், இந்தியாங்களுக்கு சப்போர்ட் பண்ணட்டும், ஐநாவில் இருந்த கையெழுத்து போராட்டம் வைப்போம், அது ஒன்றும் ஒரு நாளையும் செய்யறார். கத்தர் தேசத்தை கக்க சொல்லி சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். பிறகு யாரு தேசத்தை தக்க வைக்கிறது வாங்குறது? அதனால அப்படித்தான் சிதறடிச்சு எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு நினைப்பு வர தாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறதால ஒரு ஒரு சரியான நல்ல நிலையில இருக்கிறோம். ஆண்டாட்ட சாபம் தான், சாபத்தால தங்க கிடக்கு விளங்க இல்லை. போனா கெத்தா போகணும், சாதாரண அந்த பாலிசி போனா கூப்பிட்டு போகணும். அல்லது எனக்கு தகுதி இருக்கு உங்களோட வாழ்றதுக்கு என்ன மாதிரி என்ன எடுப்பியா இல்லையா ஓம்பா வேண்டா போவோம். எனக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ காச கீச மாறிக்கிறி காட்டி போட்டு இந்த எனக்கு இருக்கண்டு பொய்யாயில நாம நடிச்சு கொண்டு போறது இல்லை. அது அதை விட சாகலாம் நம்மட மரியாதை கட்டு வாழ்றதை விட. சோ தேசம் கக்குனது. இப்ப அந்த இஸ்ரவேலரையும் இந்த கிறிஸ்துவ நிராகரிச்ச யூதரையும் தேசம் கக்க போகுது. தேசம் கக்கிறதுக்கு முன்னுக்கு அவருடைய பாவம் ஃபுல்லாகும். பாவம் நிறைவானதான் தேசம் கக்குமாக்கள். அப்படியான உலகத்துல எத்தனையோ இனங்களை கவிட்டறிஞ்சிட்ட கானானுடைய ஒரு பிள்ளைதான் யாரு? கப்தோர்ல இருந்து வந்த பெலிஸ்தியர் கசூமியன். அப்ப சாரி கஸ்லூம் வந்து கானானுடைய காமுடையனுடைய ஒரு பிள்ளை. காமனுடைய 4 பிள்ளைகள்ல ஒரு பேரன் பேசிக்கா. ஆனா அவங்களையும் என்ன செய்கிற ஆண்டவர் கப்தோர்ல இருந்து கக்க வச்சார். அவங்கள வெளியில அவங்கள நைசா ஓடி வந்து அப்படியே அவங்களும் கடல் மக்கள். அதனால கரைய பேசிக்கா கானானியர் எல்லாம் கரையாக்களோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இவங்க எல்லாம் கரைய. அப்ப இந்த கரையிலிருந்து அந்த கரையிலிருந்து தப்பி ஓடியது இங்க வந்து குடியேறிட்டாங்க. இங்க அந்த கானானியரை கொஞ்சம் பேரை தள்ளி வச்சு போட்டு எல்லாரும் சகோதரன் தானே பேசிக்க. அப்ப சரியென்று வாழ்ந்த கக்க வைக்கிறார் தேசத்திலிருந்து. அப்படி பல நாடுகளை அவர் புரட்டி எழுப்பி இரண்டி அசீரியரை கக்க வச்சார், பபிலோனியரை கக்க வச்சார். இப்படி ஆண்டவர் குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நூற்றாண்டுகளுக்கு பிறகு தனக்கு தந்த ரூலின் படி தந்த நிலத்துல வாழாட்டி கக்கிறது, அவள் சிதறடிக்கிறது பேசிக்கா. அதனால ஓடி திரிஞ்சு அப்ப லோத்தம் என்ன செய்யறார்? அப்படித்தான் தானும் போய் வாழ போறோம்னு வாழ்ந்தா கடைசியில் அங்க பேர் என்ன? அவர் பெரிய அரசியல் எல்லாம் பெரிய ஆள் லோத்து. ஆனா பிரச்சனை வந்து அவருக்கு கிடைச்ச பேர் என்ன? பரதேசி. நீங்களா கதைக்க வந்துட்ட எங்களுக்கு தான் கடைசி. ஆனா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பெரிய ஆள் அவர். ஆனா அங்கத்திய உள்நாட்டு ஆக்களால அவர் எப்படி அவங்க மண்டைகளை வச்சிருந்தாங்க? பரதேசி. பரதேசின்ட்டா அதை விட புற என்னத்துக்கு வாழுவன்? நம்மளை பார்த்து பரதேசி அகதி இடம் இல்லாம வந்து சேர்ந்துருக்கு ஊத்தவாளி இஞ்சங்களுக்கு வந்துட்டு கதை கண்டைகளா. அது அது லோத்து இவனுடைய இலக்கு. லோத்தங்கிற கூப்பிடல, ஐயா வாராசா வாராசா வந்து இருங்களோடைய.
ஆபிரகாமோட பிரச்சனைப்பட்டு போட்டுதான் இவர்தான் எடுத்த நல்ல ஒரு இடம் எடுப்போம். கடைசியில அவருக்கு கிடைச்ச பேர் பரதேசி. அல்ல, ஒரு நாடில்லாத திரிகிற அகதி பரதேசியா வந்த இவனா நம்ம கதைக்கிறான். ஆனா அவனுக்கு பெரிய ஜட்ஜ் அங்க. அதனால வெளிநாட்டுல போய் நீ என்ன பெரிய கொம்பனா வந்துட்டாலும் உனக்கு, ஆனா உன்னை கூப்பிட்டு யாராவது வந்ததா கடைசி வரைக்கும் அப்படி இல்ல. ஜோசப்புக்கு அப்படி ஒரு பேர் வர்றது இல்ல. ஏன்னா ஜோசப்ப அவங்களே கடைசியில உயர்த்தி வச்சு அவங்களே கொண்டாடினாக்கள். இன்றைக்கு வரைக்கும் இஜிப்சியன் ஹிஸ்டரியில ஜோசப்புடைய அந்த பதிவுகள் எல்லாம் ஹை லெவல். அது கடவுள் கெத்தா அவங்கள தூக்கி கொண்டு போய் வச்சு அவங்க வாழியா நீ என்ன மோதிரத்தேன்னு கூப்பிடணும். இது நாமளே பார்த்துட்டு ஓடி உழைக்கலாம் கொள்ளலாம் நல்லா வாழலாம்னு ஓடினதுக்கு பேர் பரதேசி. அங்க எத்தனை வருஷமா வாழ்ந்த புள்ள வைத்து புள்ள குட்டிகளோடு இருந்தார். கடைசியில புள்ளைகள நாசம் எல்லா நாசம் மனைவியும் 33 போ. கடவுள் நம்மளை பிறப்பிக்க வச்ச இடத்துல வாழ்ந்து அதுக்குள்ள நாம கிறிஸ்துவ போல பாடுகளை அனுபவிச்சு அந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நாம மண்ணுலக எண்ணத்தோட வெளிநாடுகளுக்கு ஓடி போய் பரதேசி என்ற பெயர் எடுத்து நம்மளை செண்டாந்தரமான ஆக்களா நிப்பாட்டி கடைசியில் அவன் இருந்தா போல வந்து விசர் வந்து அவங்க நம்மளை சுட்டறிஞ்சு நம்மளை பிரிவி ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நாடு கடத்தி இங்க வந்துன்னா இவன் ஒரு ஆரண்டி எங்களுக்கு தெரியாது உள்ள சொந்த நாட்டில் நம்மளை தெரியாமல கடைசியில் அவனுக்கு அட்ரஸே இல்லாம போயிடும். ஏன்னா கடவுள் அந்த அட்ரஸோட வாழ பழகணும். அதுக்கு பிரச்சனை என்ன, நம்ம ஆட்களுக்கு இது ஆசீர்வாதமா சாபமாண்டு விளங்கவே இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதத்திலே நம்ம வெளிநாட்டுக்கு இருக்கிறோம், கடவுளுடைய சாபத்தான வெளிநாட்டில் இருக்கிறோம். அதுல இது சரியான சீரியஸான விஷயம், நாம கவனிக்க வேணும். வேதம் ஒரு நாளும் மாறாது, கடவுள சத்தியம் ஒரு நாளும் மாறாது. லோத்துக்கு வந்து அதே பிரச்சனை. ஜோசேப்பு தெரிஞ்சு ஜோசேப்ப அறிஞ்சிருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜோசேப்போட பிள்ளைகள் எல்லாரும் அதுக்கு பிறகு பரதேசி. ஜோசேப்போட சந்ததி எல்லாம் அதுக்கு பிறகு அடிமைகள். ஜோசேப்போட சகோதரங்கள் எல்லாம் அல்ல அவருக்கு பிறந்ததெல்லாம் அதுக்கு பிறகு பிள்ளைகளை கூட ஆம்பளை புள்ளியா தூக்கி நதியில போடு, முதலைக்கு போடும். நெச்சக மாட்டான் ஜோசேப்பை தாங்களும் இப்படி போவோம் விளங்குதோ. அதனால சரியான கவனமா இந்த வெளிநாட்டு கொள்கை வெளிநாட்டு யோசனைகள் இருக்கிறது மண்ணுலக வாசிகளுடைய விஷயம். அப்ப நாம கட்டர் துரத்தி அடிச்சு எங்களை சாக்கொள்ளுறாரா இல்லாட்டி கத்தர் எங்களை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போற. அப்பதான் அதான் ஜாக்கோபுதான் கடவுள் கட்டாயம் இங்க கொண்டு போவேன் போயிடும். நீங்க ஜோசப் எந்த எலும்பு இங்க வைக்க வேண்டாம், கொண்டு போயிடும் உங்களோட. ஏன்னா இது எங்கட நிலைமையில கடவுள் எங்களுக்கு இது தர்ற எங்களை புறப்பிச்சு எங்களை வச்சிருக்கிறோம். அவர் சொன்ன நிலம் எங்கட அப்பாவுக்கு, அதனால அங்கதான் நாம இருக்கிறது. அப்ப கெத்தாதான் ஜோசப்பும் ஜாக்கோபும் சரியான ஒரு இதாத்தான் இருந்தவன். ஆனா ஜாக்கோபனுடைய அடுத்த தலைமுறை சரி அடிமைகள். அதனால அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அறியாத வேறொரு அடுத்த சந்ததி வந்துடும். அடுத்த தலைமுறை வந்தா அவர் இருந்தவர் அதுக்காக இதுகளெல்லாம் வச்சு அவருக்காக நாங்கள் இன்னும் வச்சு பார்க்கட்டும். பிறகு ஹாஸ்பிட்டல்ல வச்சு சாக்கு கொண்டு தூக்கி போட்டுட்டு போய்க்குவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை வந்து சொல்லி கதைகள் கட்டுறது முடிக்கிறது. அதுல வெளிநாட்டில் இருக்கிற பரதேசிகளுக்கு இதான் கடைசி முடியோட சந்ததிகளுக்கு. பைபிள் ஒரு நாளும் மாறாது, பைபிள் ஒரு நாளும் மாறாது. அதுல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேலருக்கு வந்துச்சு. இஸ்ரவேலரை துரத்தினார் ஆண்டவர் 70 கிபி 70 ஓடி போன ஆட்களுக்கு அங்கங்க போயிருந்து கிறிஸ்துவ நம்பி ஏற்றுக்கொண்டது தப்பிச்சது. கிறிஸ்துவ அங்கேயும் ஏற்றுக்கொள்ள மெசியாண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஜூதன் என்றாலே அடிதான். ஜூதன் என்று விளங்கிட்டு காரி துப்பிட்டு அடிப்பாங்க. வரலாறு வாசிய தெரியும், கத்த சுடத்தி அடிச்ச நாடெல்லாம் ஜூதன் என்றாலே ஒரு கேவலமான ஒரு இனம். கிறிஸ்து அப்படித்தான் ஆக்கின. அதுல இன்றைக்கு வரைக்கும் ஜூதரை ஒருத்தரும் விரும்புறது இல்லை. அமெரிக்காவில் இருக்க ஒரு சில பைபிள் வழங்காத லூசுகள்லாம் ஜூதரை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்குது. ஜூதரை ஒரு நாளும் உலகத்துல எந்த நாட்டிலையும் பொதுவாக விரும்புறது இல்லை. ஆனா கிறிஸ்தவரோ சரி, கிறிஸ்டியனா சரி, ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ள
இயேசு இன்னும் இல்ல, எங்களுக்கு இன்னும் 39 புத்தகம் தான் என்று பிடிச்சு கொண்டிருக்கிறவன ஒரு தினம் விரும்புறது இல்ல. கடவுளுடைய இஷ்டவேலரை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனா கடவுளே வறுத்த இஷ்டவேலர் நாங்கள் நேசிக்கிறது இல்ல. கடவுளே வறுக்கிற இஷ்டவேலர் நாங்கள் என்ன நேசிக்கிறது? பைபிள புலையா விளங்கிட்டு இஷ்டவேலே உன்னை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்களாக. எத்தனை நேரம் நாமளும் கையை நீட்டியெல்லாம் சொல்லி இருக்கோம், விஷயம் தெரியாம. ஐயோ பைபிள விளங்க. எருசலேமே உன் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்றார். எருசலேமே கடவுள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு அப்புறம் எருசலேம். இப்ப எருசலேம் எங்க இருக்குது? நம்மளோட. சாலேமின் ராஜா நம்மளோட இருக்கிறார். சாலேமின் ராஜா எரு சாலேம். சாலேமின் அரசர் எங்களோட. சாலேமோட அரசரே வேண்டாமட்டு தூக்கி போட்டுட்டு போன இருக்கிற ஆட்களுக்கு என்ன சமாதானம்? அதனால பைபிளுடைய அந்த கிறிஸ்து ஏன் அவர்களை நிராகரிக்க வேண்டி வந்தது? பாயிண்டே அதான். உடன்படிக்கையின் மக்கள் உடன்படிக்கையின் கடவுளுக்கு துரோகம் பண்ணினா உடன்படிக்கையினுடைய சாபங்கள் வந்து சேரும். அதுல கடவுள் எல்லா இனத்தோடையும் உடன்படிக்கையில இருக்கிற. ஆதாமுடைய உடன்படிக்கை இன்னும் மாறல. ஆதாமுக்கு படைக்கேக்கல கடவுள் இருதயத்தில் எழுதின அந்த உடன்படிக்கை இன்னும் மாறல ஒரு இருக்கும். அதனால இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த நீதி சட்டங்கள் இன்னும் மங்கலாக ஆக்கல்ல இருந்தாலும் அதான் சட்டம். அதனால ஆண்டவர் எல்லா இனத்தையும் அதுக்காக கவிழ்க்கிறார். அதே ஆதாம் என்ற ஒரு ஆளை இருக்கிறபடித்தானே மனுஷ இனம் என்று ஒன்று இருக்குது. அதில் ஆதாமனுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த நீதி சட்டங்கள் உடன்படிக்கை இப்பையும் எங்களுக்கு செல்லுபடியாகிக் கொண்டிருக்குது. அதனால கிறிஸ்துவையும் சுவிசேஷமும் தெரியாத இனங்கள் கூட இதே மாதிரியான தண்டனை தீர்ப்புகளை உள்ளாகி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஏபேர்ல சேமில இருந்து ஏபேர எடுத்து எபிரேயர்ல வர்ற அதையும் தேராக சூஸ் பண்ணி தேராவில இருந்து பிறகு அவ தேராக்கு நாகோர் எல்லாம் பிள்ளைகள் இருக்கணும். ஆனா ஆபிரகாம் அதுக்குள்ள சூஸ் பண்ணி நாகோர் எல்லாரும் வந்து அவர்கள் சேமிய மக்கள் செமெட்டிக்ஸ் என்று நாம சொல்றாங்க. சேமோட இங்கிலீஷ நாம செமெட்டிக்ஸ் என்று நாங்க செமெட்டிக் குடிகள் என்று சொல்றது எல்லாம் நமக்கு தெரியும். பேபிலோன்ல இருந்து கீழே இருந்து எல்லாமே அவர்கள் செமெத்திய குடிகள். ஊர் என்கிற கல்லேருடைய தேசம்னா அப்ப பேசிக்காக செமெட்டிக்ஸ் அவர்கள் சேமனுடைய மக்கள். அப்ப அந்த 2 யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நடுவில் வாழ்ந்த செமெட்டிக் சேமனுடைய மக்களும் அப்படியே அந்த யூப்ரட்டிஸினுடைய கரையில வாழ்ந்த அந்த நாகோரும் அந்த அடுத்த மேற்கு செமெட்டிக் குரூப். அப்ப ஆபிரகாம் தண்ட ஊர்ல இருந்து வலிக்கிட்டு தண்ட சொந்தக்காரர் கூட அவர் அங்க வந்து நிக்கிறார். இப்ப அடுத்தவர் காரானூர்ல இருந்து இப்ப அவர் கானானுக்குள்ள நுழைய அது வந்து எங்களுக்கு காமனுடைய குடிகளுக்கு உட்பட்ட விஷயம். அப்ப கடவுள் எந்த இனத்தோடையும் ஆதாமனுடைய உடன்படிக்கையின் பேசும் டீல் பண்ணி கொள்றார். உங்களோட இதயத்தில் எழுதப்பட்டிருச்சதுலோ எங்கேடா அந்த நீதி, எங்கே அந்த பரிசுத்தம், எங்கே அந்த மனுஷருக்கு இடையில அந்த நீதி எங்க? இதான் கடவுள் கேட்கிற. என்னோட இருந்த உடன்படிக்கை எங்க? எனக்கு தர வேண்டிய நீங்கள் தர்றியல் இல்லை, இன்னும் எல்லாம் வணங்கி கொண்டு. அதனால செமத்தி குடிகளையும் சேமனுடைய குடிகளையும் ஏபேரனுடைய பிள்ளைகளுக்குள்ளையும் பிறகு தேராவிட பிள்ளைகளுக்குள்ளையும் ஆபிரகாம் எல்லாருமே வேற வேற கடவுள் வணங்கினார். ஈவன் ரெபேக்காள் வந்து சுருவங்கள் எடுத்து ஒழிஞ்சு கொண்டு வந்து கூடி வந்து இருக்கல ராகேல் ஏதோ ரெபேக்கா மட்டும் ஒழுங்கானையாள நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே படுபக்க விக்கிரகாரக்காரர். அவர்களுடைய கடவுளை பற்றி இந்த பொருள் எழுதுறேன் புத்தகம். என்ன கடவுள் வணங்கி கொண்டு எல்லாமே அதே அயல ஆபிரகாம் மட்டும்தான் தப்பினது. அதுக்குள்ள கிருப ஆபிரகாம் தண்ட நீதியால் ஒன்று நடக்க இல்லை. ஆனா பிறகு அந்த குடிகளையும் ஆண்டவர் அழிச்சு எல்லாம் பிரட்டி எடுத்து எல்லாம் செய்தது காரணம் உடன்படிக்கைக்கு உண்மை இல்லை. தமிழகத்துக்கும் கடவுளே பிரட்டி எறிஞ்சாரு. ஆதாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் இல்ல பேசிக்கா. சரி, அதுக்கப்புறம் கிருவியா உங்களுக்கு கொண்டு வந்து காட்டினான். வேதத்தை முதல் ஆசிய மொழிகளில் அடிக்கப்பட்ட ஏசியன் கண்ட்ரிகளில் பைபிள் அடிக்கப்பட்ட மொழியே தமிழ் மொழி தான். தமிழ் தான் ஃபர்ஸ்டா பிரிண்ட் பண்ணின முதல் புத்தகமே பைபிள் தான். சரி, அப்ப இந்த மாதிரி இவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் தமிழினத்துக்கு செய்தா பிறகு தமிழர்கள் அந்த உடன்படிக்கையை விளங்காம இதெல்லாம் கடவுள் அதனுடைய நியாயத்தீர்ப்பை செய்கிற. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இஸ்ரவேலருக்கு உடன்படிக்கையின் மக்கள் என்ற காரணத்துக்காக தான் கடவுள் இப்ப இந்த பிரசங்கத்தை செய்ய தொடங்குற.
இஸ்ரவேல் கேட்டுக்கொண்டிருந்த இயேசு ஏற்றுக்கொண்டிருந்த யூதர்களும் உடன்படிக்கையின் மக்கள். இந்த உடன்படிக்கையின் மக்களை துன்புறுத்த போற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் உடன்படிக்கையின் மக்கள். அதுல எல்லாருக்கும் சேர்த்தால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஆனா முதலாவது வரப்போற இயேசு ஏற்றுக்கொண்டு யாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை இவனூடாக கடவுள் இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஆட்களுடைய கப்பை நிறைக்கிற அல்லது தண்ட கப்பை அவர் நிறைக்கிறார், கோபத்தின் கப்பை. அப்ப ஆண்டருக்கும் எனக்கு கோம்பரு சும்மா இரு, கோம்பரு நம்ம சில கதைப்போம், கோம்பரு எனக்கு சும்மா கோபத்தை கிளப்ப வேண்டாம் வேண்டாம். எங்களுக்கு சில வேலைகளுக்கு கோபம் கிளம்பும். கத்தருக்கும் நாம செய்யற அல்லது இந்த உடன்படிக்கை மக்கள் செய்யற செயல்களை அவற்றை கப் நிறைய தொடங்கினா ஒரு கட்டத்துக்கு இனிமேல் கப் ஃபுல்லா நிறைஞ்சு வழிதண்டா நாடு இல்ல, அதோட நாடு இல்லையா அவங்களுக்கு. அது 400 வருஷம் 500 வருஷம் அதுக்கு நாடு இல்லைன்னா வழியா கடவுள் ஒரு ஈகாக்கா குருவியோட இல்லாம அந்த இனத்துல இருந்து அழிக்கிறது இல்ல. அப்பப்ப அவர் மிச்சம் வைக்கிற. இப்ப எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்களாகிய ஜூதர்கள் ஜூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களான ஜூதர்கள் இன்னும் அவர்களுடைய சந்தையில் அவங்க எங்க வாழ்ந்தோன்னு இருக்குது. அவங்க அல்ல பல பேர் பியூரிட்டன்ஸ்லயும் யூகேலாம் ஜூயிஷ் பியூரிட்டன்ஸ் இருந்தவங்க. கிறிஸ்து தான் கத்தரண்டு பவுல் மேரி அறிவிச்சு வாழ்ந்த யூதர்கள். அப்ப அந்த லைன்ல தான் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு அவங்களை. அப்ப அதால நாடு இல்லத்தான், ஆனா வாழலாம். நீ அப்புறம் மாதிரி வாழம் எங்க போய் பரதேசியா வேற என்ன செய்கிறது? நீங்க உங்களுக்கு இனமாயி நாடு இல்லை. இப்படி கடவுள் எல்லாம் செய்யறதுக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆகல இந்த பின்னணியில தான் எங்களுக்கு அந்த பிரசங்கத்தை அவர் அவளோட கதைக்கிறார். இல்லாட்டி சும்மா அவர் கதைக்கிற உடன்படிக்கைக்கு நீங்கள் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய துரோகம் இன்னும் நிறைவாகிறதுக்கு அவங்க உங்களை கொல்லணும். முதல் உங்களை கொல்லணும். அமோரியருடைய அக்கிரமம் எமோரியருடைய அக்கிரமம் அல்லது கானானியருடைய அக்கிரமம் நிறைவாகணும் என்று சொன்னா அதுக்கு இஸ்ரவேலர் முதல் பாடுபட வேணும். கடவுளுடைய மக்கள் வேறொரு ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்தப்பட்டால்தான் அது வரைக்கும் இங்க இவங்களுடைய அக்கிரமம் நிறைஞ்சு கொண்டு இருக்கு. அவற்றை தராசு சரியா வேலை செய்து கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தராசு தான் இன்னொரு இந்த பிரசங்கம் செய்யப்பட்டதுல இருந்து ஒரு 30 வருஷத்துக்குள்ள அல்லது 35 வருஷத்துக்குள்ள நடக்க போகும். கிறிஸ்து இந்த மர பிரசங்கம் ஏறக்குறைய கிபி 30ஆம் ஆண்டுல அவர் செய்தது. கிபி 66ஆம் ஆண்டு மகா உபத்திரவம் தொடங்கிச்சது. கிபி 68 இருந்து 72 இஸ்ரவேலர் நாடிலாமாக்கப்பட்டது. ஆகல சீக்கிரமா நடந்துச்சு விஷயம். அது அரை தலைமுறை முறை போகல. அதுல இந்த தலைமுறையில இது காண்பியல் அந்த தலைமுறை சந்திச்சது எல்லாம் முடங்கிச்சது. நான் சொன்ன இயர்ஸ் எல்லாம் இப்ப கிறிஸ்தவனுடைய இந்த பிரசங்கம் உடன்படிக்கையின் மக்கள் என்ற அடிப்படையில் ஏன் அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் பைபிள்ல உடன்படிக்கை மக்கள் என்று சொல்றதுக்கு புதிய ஏற்பாடுலையும் பழைய ஏற்பாடுலையும் 2 கோட்டேஷன். ஒன்று ஜாதகம் 19, புதிய ஏற்பாடுல ரோமர் 3. எஸ் உடன்படிக்கையின் மக்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து எருசலேம் வரவேற்கிறது என்ற வளைவுக்கு வந்து நின்று கொண்டு என்ன செய்தார்? கடைசியில அழுதவர். என்ன ஆனந்த கண்ணீரை விட்டவர்? அது ஆனந்தம் இல்ல, துன்பத்தின் கண்ணீர். எதிர்கருத்து சொல்ல தெரியாது. ஆனந்தம் இங்க துன்ப கண்ணீர் விட்ட. உனக்கு கிடைச்ச இந்த நாளிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்ற கடவுளோட சமாதானமாறதுக்கான வழிய நீ அறிஞ்ச நல்ல மெல்லும். ஏன் இப்படி போறீர்கள்? இப்படி அழிக்க போறேன். நான் தான் அழிக்க போறேன். அதையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா கேட்கிறீர்கள் இல்ல. அது மத்தேயு லூக்கா 19 41-44. எஸ் இந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தில் ஆகல. இப்ப இயேசு கிறிஸ்துவ வெறுத்து சாக்கொள்றதுக்கு மரணாக்கின தீர்த்தது ஜூத இனத்தில ஒரு குறிப்பிட்ட யாக்களா இல்லாட்டி அரசர்களும் குடிமக்களுமா? அரசர்கள் என்றது கோட்டேஷன் சனதிகம் யோவான் 19, மக்கள் என்றதுக்கு மத்தேயு 27-25. இவன் ரத்தம் பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். மத்தேயு 27-25 என்று நாம படிச்சோம். அதுல இதெல்லாம் அப்ப ஆண்டர் கதைச்சு முடிச்சு. இப்ப
குறிப்பா இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சு இயேசு கிறிஸ்துவ அவதூறு பண்ணி இயேசு கிறிஸ்துவ துன்புறுத்தினதுக்கான வேதாகம பகுதிகளை குறிப்பா நீங்கள் கவனிங்க. ஆல்ரைட். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அயல இயேசு கிறிஸ்துவ அவற்றை இனம் மக்கள் ஏற்றுக்கொள்ள நிராகரிச்சு ஜனம். இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவதூறுகள் சொல்லிக்கல. அவதூறுகள் சொல்றது என்ன? அவதூறு. நாம என்ன சொன்னாம போன முறை? ஒன்று ஹேட்டட், ரிஜெக்டட், பெர்சிக்யூட்டட், மர்டர். அவரை துன்புறுத்தினது இல்ல, துன்புறுத்தின முறைகள் என்ன? ஒன்று நீ பிசாசு பிடிச்சவன், உனக்கு பேய் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள பேய் இருக்குன்னு சொன்னது யூதர்கள். யோவான் 7:1, யோவான் 7:1, கமா 19, கமா 20, கமா 25. இரண்டாவது கோட்டேஷன் யோவான் 8:37, 37 அதுவும் ஜோவான் தான். அப்புறம் அடுத்த கொட்டேஷன் யோவான் 10:20. யூ ஆர் டீமன் பொசஸ்டு, நீ பிசாசு பிடிச்சிருக்கு, உனக்குள்ள பேய் இருக்கு. கடவுளை பார்த்து உனக்குள்ள பேய் உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடவுளை துன்புறுத்தினையா ஜூதம். இவ்வளவுலயும் அதுதான் இருக்கு. ஏழு கிறிஸ்து நீ எல்லாம் நிறைய ஜூதனடா. நீ நாம சொல்ல நீ வடக்கத்தையானு, ஆரை பார்த்து வடக்கத்தையானு சொல்றது? சரி, சிங்களவரும் சரி, அவன் சொல்ல போயின்னு சரி. ஏண்டா லாலா நாட்டில இருந்து அவன் என்ன கிழக்குல இருந்து வந்தாக்கள், வடக்குல இருந்து வந்தாக்கள்ல யாரு? விஜயன், ஆரியர். விஜயன் வடக்குல இருந்து வந்து இங்க பிறந்து வந்து யாக்களோ விஜயனும் அவங்களும் அவளே ஏற்றுக்கொள்ளும். எங்கட மூதாதையர் வடக்குல இருந்து திரட்டி விட்டான். அப்பன் அவன் ஆத்தாவுக்கு மடங்காத ஒரு துஷ்டனை தான் அனுப்பி விட்டாங்க, அவனோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து. அதுல அவனும் வடக்கத்தையான் தான், சிங்களவனும் வடக்கத்தையான் தான் பேசிக்கா. தெரியும், நாமல் வடக்கத்தையார் இல்ல. நாமல் தமிழ்நாடு இப்ப இருக்கிறதோட சேர்ந்திருந்த ஆக்கள். கடவுள் எங்களுக்கு இன்னும் அந்த பூகோள ரீதியாக தொடர்பு எதுல இருந்து வரைக்கும் பாக்கு நீரணி என்று சொல்றோம். அதுக்குள்ள எது? ராமேஸ்வரத்தில இருந்து தலைமன்னார் வரைக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இன்னும் மண் அகழ்வுகள்ல அப்படியே இருக்குது. நாமல் அதோடு சேர்ந்திருந்த ஆட்கள். அதுல நாங்கள் பேசிக்கா வடக்கத்தியார், நாங்கள் தெற்கார். ஆனா வந்தோர்ல குடிகள் வடக்கத்தியார் சிங்களாக்கள்ல. ஏன்னா அங்க இருந்து வந்தே சொல்றேன் தாங்க. அவட புத்தகத்திலே பிக்குவே எழுதி வச்சிருக்கிறார். மகாநாமம். சோ அந்த விதத்துல அவங்க வடக்கத்தையார் தான் வந்தக்கூடிய. அதை விட நாம சில வேளையில் ஆட்களுக்கு சொல்றது இந்தியாவில இருந்து வந்தபடியா அவ வடக்கு, இந்தியாவில இருந்து வந்தது தமிழர், அவங்க வடக்கத்தையான இல்ல. வேறுதானே மலைநாட்டுல இப்ப இருக்கிற தமிழரும் தமிழர் தான். அவங்க வடக்கு இருந்தாலும் தெற்குல இருந்து வந்தியாரு. அதுல அவங்க நம்மளுடைய தெத்த உறவுகள், அந்த ஆபிரகாம் நாகூர் ஆக்கள் மேரி, அது அந்த லெவலுக்கு. ஆனா நம்மட ஜாழ்ப்பாண தமிழருக்கு இருக்க ஒரு பெரிய கெத்து இல்ல, பெரிய கெப்பர் என்னண்டா, அதால நாசமா போய் நாடு இல்லாம இப்ப எல்லாம் பரதேசியா திரிகிறேன். அவங்க இன்னும் நிறையத்தோட இருக்கிறாங்களா அங்க. அதுல நீங்கள் வடக்கத்தையார் நாமல் என்ன, அவங்க எங்க வடக்கத்துல இருந்து வந்தாங்க. அவங்களும் தெற்காக்கள்ல இந்தியாவோட தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்க, தமிழ பேசிக்கா. அதனால இப்படி அந்த இயேசு கிறிஸ்துவ சரியான ஒரு இழிவான ஒரு பேரிடலால நீ சமாரியன், அதாவது என்ன, நீ வேற நாட்டு இனத்துக்கும் எங்கட நாட்டு இனத்துக்கும் பிறந்த ஹாஃப் பிரீட், நீ யூத மற்ற வெளிநாட்டு இனம் ஒன்றுக்கு பிறந்த ஒரு ஆள். அதான் அந்த இழிவான துன்புறுத்தல்.
சீச்சி மரியாதை சமாரியன்ன்றது மரியாதை குறைச்சலான ஒரு சொல்லு. நீ கூட சிங்களவன் நம்மளை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? நீ வடக்கத்தையா நீ? நாங்கள் வடக்கத்தையா? நாங்கள் தெற்கலாண்டா இருக்கிறோம். நாங்கள் தெற்காக்கள். அப்படியே நீங்களும் தான் வந்து ஏறுனீங்க இங்க. அப்ப நம்மளை பார்த்து வடக்கத்தையான்னு சொன்னா நமக்கு ஒரு எரிச்சலும் கோபம் பெறணும். ஏன்னா நாங்கள் வடக்கு இல்ல பேசிக்கா. ஏசுக்கு அப்படித்தான் பார்த்து நீ சமாரியன். சமாரியாங்க இருந்தது வடக்குல மேல ஆகாபாக்கள் இருந்த விஷயம் அங்க இருந்துதான் அசீரியர் கொண்டு வந்து வேற வேற நாட்டு குடியில முதல் இறக்கி வச்சு போட்டு இவங்களை எல்லாரையும் கொண்டு போன. அப்ப அதுக்கு பிறகுதான் அங்க எல்லாம் கலப்பு மக்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க, நீ ட்ரூ, நீ ஒரு உண்மையான இஸ்ரவேல், நீ ஒரு கலவனடா பேசிக்கா. அப்ப இயேசுவை பார்த்து கலவன் என்று சொல்லுறது. ஆனா இயேசு இஞ்சால யோசேப்பு, இஞ்சால வந்து மெரியாள். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மெரியாளினுடைய அந்த 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 சொந்த சத்தம் பேசிக்கா. அவர் பரிசுத்த ஆவியில பெற்ற பக்கம்னால அவர் ஒரு முழுமையான ஒரு யூதன். ஆனா இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை பிரியம், நீ கலப்பு, நீ அது கலவன் நீ. அதாவது சமாரியன்னா நீ கலவன். அப்ப இயேசுவுக்கு அது சரியான ஒரு மரியாதை இல்லாத பேச்சுகள். யூ ஆர் செமாரிட்டன். யோவான் 8:48 எப்படி துன்புறுத்திருக்கணும் என்று காரணம் பெர்சிக்யூஷன். நீ வேசித்தனத்தில் பிறந்தவன். அதாவது கல்யாணம் திருமணம் உறவுகளை இல்லாம திருமணம் செய்யாத பிள்ளையான விதத்தில் பிறந்தேன். பேசிக்கா யூ ஆர் அ பாஸ்டர்ட். பாஸ்டர்ட் என்று நாம சொல்றோம். இங்கிலீஷ்ல பாஸ்டர்ட் என்று சொல்றது வேசிப்பிள்ளை. தமிழ்ல வேசிப்பிள்ளைன்னா அப்பா அம்மாவும் மெரிவண்ண இல்ல, கல்யாணம் செய்யல, ஆண்டவர் முன்னால உடன்படிக்கை எல்லாம் இல்ல, அவர் கல்யாணம் செய்யாமலே பிறக்கிற ஆக்களை தான் பிறந்த பிள்ளைகள் தான் சொல்றது பாஸ்டர்ட் என்று சொல்லி. நோ 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 அது தாய் தாப்பன யாருன்னு தெரியும். அது அவர் மனுஷியத்தனை அவர் வச்சிருந்தது அதுல. ஆனா இவங்களாம் அதை பேசினவங்கள. சோ இது வந்து ஒரு விதமான இழி சொல். இயேசுவை பார்த்து நீ வேசித்தனத்துல பிறந்தவன். இழி சொல்லண்டா ஆளை வந்து தூஷணமா கதைக்கிறது. தூஷணம் சொல்றது ஊத்த பேச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஊத்த பேச்சு இது. அது யோவான் 8:41. யூ ஆர் நீ எப்படி பிறந்த நீ எங்களுக்கு தெரியும். நீ இல்ல உன்னுடைய அப்பா அம்மா கல்யாணம் செய்யாம பிறந்த நீ ராணி. அப்படிதான் இயேசுவை பார்த்து சொன்ன. அதான் அந்த வேசிப்பிள்ளை. யோவான் 8:41. அவரை தெரிஞ்சியாக்கல்ல. ஆமா, அதான் ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம். இப்படி தன்னையே பச்சை மரத்துக்கு இப்படி செய்து கொண்டிருந்தா கடைசியா தன் கோபம் நிறைவாய்க்கு என்ன செய்ய. அப்ப நான் உங்களுக்கு காட்டுறது என்ன, யூதர்களை நாட்டை விட்டு ஆண்டவர் அப்படியே வெட்டி எறிஞ்சதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்குது. சும்மா ஆண்டவர் வந்த கோபத்துக்கு எரிஞ்சு ஓட்டாரு, அல்லது சிவனுக்கு வந்த கோபத்துல அவர் வந்து தலையெல்லாம் வெட்டி எறிஞ்ச மாதிரி இல்ல. இங்க சிவன் வந்து தன் மாமனை அவமதிச்சு காலை போட்டுக்கொண்டு காலுக்கு மேல இருந்தையாள். அப்ப அதுலதான் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கல மனுஷி பார்வதி வந்து தன்னை தகப்பன்கிட்ட கேட்டு அவன் ஒரு ஆளை வந்து பார்வையில தகப்பன் கதைச்சு அவரை மதிக்கல. தன்னை மதிக்கலையே. அவர் மதிக்காத இடத்துக்கு என்னட்டு நீ போவ எல்லாம் கேட்ட. இதான் சிவபெருமான விளையாட்டு. இதெல்லாம் வாதியத இப்படிப்பட்ட ஒரு ஊத்தவழி. அதுல கோபத்துல நான் பெரிய தாண்டவம் ஆடுவேன். தான் செய்த முழுப்புல பிறகு தானே சிவரெல்லாம் முடைச்சு அடிச்சு வலிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஊத்தவாளியில நம்முடைய ஆண்டவர், எங்களுடைய ஆண்ட சரியான நீதி உள்ள கடவுள், கற்பனை கடவுள் இல்லை எங்களுடைய கடவுள். இவ்வளவுத்துக்கு அவர் பொறுத்து இருந்தார் இந்த விஷயங்களை. நீ உனக்கு பைத்தியமடா, நீ உனக்கு விசார். உனக்கு இயேசுவை பார்த்து சொன்னாங்க உனக்கு விசாரணை. கடவுளை பார்த்து சொன்னாங்க நீ பைத்தியம். யோவான் 10:20. இதெல்லாம் துன்புறுத்தல. ஓ சொல்லிக்கணும் கோட்டேஷன் சொல்லிட்டேன். 10:20 ஏற்கனவே சொல்லிக்கலாம். எஸ் எஸ் எஸ். அல்ல நீ ஒரு தேவதூஷணக்காரன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ தூஷணம் சொன்னீங்க என்று சொன்னாங்க.
நாம தூஷணம் சொல்லாமலேயே இயேசு பற்றி சொல்லி நீ தூஷணம் சொல்றியா? யோவான் 5:18, மத்தேயு 26:65, 5:18 யோவான், மத்தேயு 26:65 மத் அல்ல, லூக்கா 22:71, லூக்கா 22:71. நீ தேவ தூஷணம், நீ தூஷணம் சொல்ற. இயேசு கிறிஸ்து எங்க தூஷணம் சொன்னவர்? ஆனா இயேசு கிறிஸ்துவ தூஷணம் சொன்னு சொல்றாங்க. அடுத்தது நீ சரியான வெறியாரன். வெறியாரன், ஐயோ சட்டியான சாப்பாட்டு பிரியன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:19 நீ சரியான சாப்பாட்டு பிரியன், நீ வெறியாரன், வெறிக்குட்டி. மத்தேயு 11:19. Alright, நீ பேய்களாலும் பிசாசு துரத்துற, நீ பிசாசாலும் பிசாசுகளை துரத்துற. அடுத்த அவதூறு அல்ல, அடுத்த பெர்சிக்யூஷன். பிசாசாலும் பிசாச துரத்துற. அது என்ன விஷயம் எழுதிதான் கோட்டேஷன் எழுதணும். சோ யோவான் சரி மத்தேயு 12:24, மத்தேயு 12:24 இயேசு கிறிஸ்து தான் யாரென்றது, தேவகுமாரன் தான் தான் வந்த மெய்யான வழி, கடவுள் என்றதை காட்டுறதுக்கு அற்புதங்கள் செய்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அதுக்கு பதிலாக இயேசுவை கொல்ல விரும்பினவங்க. ஒரு மனுஷர் காட்டுற நிரூபணங்களை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, நிரூபணங்களை நிராகரிச்சு இயேசுவை கொல்ல விரும்பினாங்க. நன்மை செய்த இயேசு நிரூபணங்களை ஏற்றுக்கொள்ள விரும்பாம கொல்லுவ. அதன் பாயிண்ட். நாம சாட்சியல் நிரூபணங்கள் உண்மையாக சொல்லப்படையோ அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டு போட்டு இவர் இப்படி சொல்லிட்டார், இப்ப கேள்வி அவர் சொன்னது உண்மையா இல்லையா, அவர் சொன்னது நியாயமான விஷயமா இல்லையா, அவர் நமக்கு நம்மளை பற்றி கதைச்சது சரியா பிள்ளையா, நம்மளை பற்றி சொல்றது சரியானடா புரியணும் அவரை கொள்றது. ஆனா இயேசு யூதர்களை பற்றி, பரிசேயரை பற்றி, வேதரை பற்றி கதைச்சதாலேயே கடைசியில இயேசு சொன்னதற்காகவே அவரை கொல்லணும் சொல்றாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட். அதே சரி, நீ கடவுளான நிரூபிச்ச எங்களுக்கு அற்புதங்களை காட்டு, இதுகளை காட்டா இயேசு செய்து காட்டுறத காட்டின அப்புறம் ஏற்றுக்கொள்ள அவரை கொல்றதுக்கு விரும்புறாங்க. அப்ப இது அந்த நாம சொல்லாமல இனி இது அடிச்சும் திருந்தாத கேஸ். அப்ப என்ன செய்யணும்? வட்டி போட்டுடுவோம். அடிச்சும் திருந்தாதண்டா என்ன செய்யணும்? அழிக்கும், வட்டி சாக்கொண்டுடுவோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்ய போறார். அவங்க தான் இவ்வளவு காட்டியும் அதுக்கப்புறம் என்ன ஏற்றுக்கொள்ள இல்லையில அழிச்சிருக்க. சோ அதுக்கு ப்ரூஃப். அப்ப உதாரணத்துக்கு நாம அதை எப்படி சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பல அற்புதங்கள் அவங்க கண்டவங்க. ஆனா லாசரு 3 நாள் செத்து நார் இருக்கும் இருக்கிற உடம்பில இருந்து அவனை உயிரோட வர வச்ச, அதெல்லாம் உசிரோட நடந்து திரிகிற ஒரு அற்புதம் அங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ கடவுள் இல்லை என்று மறுதளிக்கிறதுக்கு இப்ப ஒரு நாளே முடியாத ஒரு அற்புதம். அதனால என்ன யோசிச்சாங்க? இயேசுவையும் கொல்லணும், லாசருவையும் கொல்லணும். அதனால இயேசுவையும் கொண்டு லாசருவையும் கொண்டா விஷயம் முடிஞ்சது. ஏன்னா அப்ப சரியான பிரச்சனை இது. ஏன்னா இயேசு கடவுள் என்று நிரூபிச்ச நிரூபணத்தையும் அளிக்க முயற்சிச்சவங்க. இது சரியான பிரச்சனைக்குரிய விஷயம். ஒன்று நிரூபணம் காட்டின பிறகு சத்தம் போடாம ஏற்றுக்கொள்ளணும், நான் குற்றவாளி தான். ஆனா நிரூபணத்தையும் அளிக்க யோசிச்சா அது எவ்வளவு, அது மறுசீர் அமைக்க முடியாது. அது கேடுகட்டு ஆளா போய் அது திருத்தேது இனிமேல் இதுக்கு மிஞ்சி நாக்கல. அப்ப இந்த மாதிரி அந்த மகா உபத்திரவத்துக்கு பிறகு எழும்பின யூதர்களுடைய முழு இன சுத்திகரிப்பு நடவடிக்கை அது மிகவும் நியாயமான ஒரு விஷயம்.
இந்த நிரூபணங்கள் அளிக்க வலிக்கிறது நமக்கு எங்க? ஜோவான் 12:10-11. ஜோவான் 12:10-11. They wanted to eliminate the proof of Jesus' miracle. Eliminating the proofs. நிரூபணத்தையும் அளித்தல். கொட்டேஷன் நீங்க சொல்லி ஜோவான் 12:10-11. ஜோவான் 12:10-11. இயேசு கிறிஸ்துவ யாராவது தேவனுடைய குமாரன் மெசியா என்று அறிக்கை பண்ணினா அவர்களுடைய கொள்கை என்ன? சபையை விட்டு தூக்கி போடுறது வழி. அதனால எக்ஸ்கம்யூனிகேஷன். இயேசுவ மெசியான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இனி எங்கட ஊர்லயும் இல்ல, எங்களுடைய கோயிலையும் உனக்கு பங்கு இல்லை. கோயில்ல பங்கு இல்லாட்டி ஊர்லயும் ஆக்கள் இருக்கல. அதான இந்த பிரச்சனை. ஜோவான் 9:22. ஜோவான் அதாவது இயேசுவ மெசியா என்று ஏற்றுக்கொள்றவர்களை சபையிலிருந்து அல்லது ஊரிலிருந்து கலைத்து விடுதல். ஜோவான் 9:22, ஜோவான் 12:42, ஜோவான் 16:2. ஒரு கொலகார கள்ளனா அல்லது பாவமே இல்லாத இயேசுவா உங்களுக்கு யாரு சாய்ஸ் என்று கேட்டா யார சூஸ் பண்ணிச்சு? பரபாஸ், கள்ள பரபாஸ். அவன் யோசிப்பாங்க எப்படி மாறி இருக்குது மூல மண்ட அந்த இனத்தினுடைய செனகரி சங்கத்தினுடைய கேடுகட்ட இருண்டு போன மூளை. அங்க இருந்த மக்கள், அங்க இருந்த ஆண்கள் கத்துறாங்களே, பரவாசை விடுதலை செய், இயேசுவ கொல்லு. விளங்குதோ? அப்கோர்ஸ் இயேசு அதுதான் பார்த்து சொன்னார். இதுகளுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்குது. இயேசு நீங்கள் தான் உங்களோட பிசாசால புறந்த நீங்களடா, நான் இல்லையே. எனக்கு இவ்வளவு செய்து இவ்வளவு காட்டி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சட்டியான திருத்தேலாத விச பேய்கள் அதுகள். ஜோவான் 18 பரவாச சூஸ் பண்ணுறது. ஜோவான் 18:39-40. மத்தேயு 27:15-17. 27:15-17. இது ரெண்டும் பரபாச. they chose பரபாஸ். இவ்வளவு தூரம் விட்டாங்களா? அவரை கொல்லுறதுக்கு சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில மனுஷன் தொங்கிக் கொண்டிருக்கல அங்கேயும் எவ்வளவு துன்புறுத்தல். நீ இவ்வளவு நேரம் காத்த, நீ இப்ப உன்ன காரணம் வாப்பம், சிலுவையில இறங்கி வா வாப்பம், இப்ப நம்புறோம் நாங்கள் உன்ன. எவ்வளவு விதமான துன்புறுத்தல், பெர்சிக்யூஷன். இதைத்தான் நாங்கள் துன்புறுத்தல் என்று சொல்லுறது. அதனால அது மத்தேயு 27:39-44. மத்தேயு 27:39-44. சிலுவையில இருக்கிற இயேசுவையே பரியாசம் பண்ணி அவரை நிந்திச்சு அவரை கேவலப்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட ஒரு இனம் தான் இது, இப்படிப்பட்ட இனம் இது. அதனால இந்த மாதிரியா நமக்கே தெரியுதல்ல, இயேசு இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு இனத்தை பற்றி கதைச்ச ஒரு கதையிலேயே அதை கேட்டுக்கொண்டு இருந்தா அந்த இனத்து ஆட்களுக்கு இப்ப நாம சொன்ன மாதிரி ஏறிட்டு கோவம். அப்ப தோட்டக்கா எஜமான் என்ன செய்வார் என்று நீங்கள் வந்து எல்லாரையும் தலைய சீவன் சீவி போட்டுருவார். அது பதில் கொடுத்தது அதை கேட்டுக்கொண்டு வந்த சேனம். அந்த சனத்தே கடைசியில தலை சீவப்பட போற சனம் தான் அப்படி பதில் கொடுத்தது. அவனுக்கு தெரியுது இது இப்படித்தான் நாக்களை கொல்லணும். தங்கட வாயாலே அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து தான் ஸ்டைல். அவர் கதையை போட்டு அவட வாயாலே அந்த கதையை எடுத்து போட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதை அழிக்கிறதுனா இப்படி அழிக்கணும், அப்படிதான் அழிப்பேன்.
அதனால ரோமனுடைய டைட்டஸ் தானே இதனுடைய அழிவை வாதிச்சோம்னா அது ஈவன் ரோமன் ஹிஸ்டரியிலேயும் அவங்க எழுதி நெச்சு பார்க்கல விதத்துல ஆக்களை கொண்டாங்க, நினைச்சு பார்க்கல விதத்துல கொண்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சு வெறுத்து துன்புறுத்தி சாக்கொண்டார். இதுக்காக வேறொன்றுக்காக அல்ல. அதனால இந்த ஆக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து, இந்த இனத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கொடுத்த பேர்கள் என்ன இந்த இனத்துக்கு? அல்ல, இவர்களை கொல்லாத விபச்சார சந்ததி. யோசிப்பாருங்க, நாம் பொல்லாத விபச்சார தலைமுறை. மத்தேயு 12:39, 16:4, 12:39, 16:4. Evil and adulterous generation, பொல்லாத விபச்சார தலைமுறை. இன்னும் துரோகமும் அல்லது துரோகமும் கேடுகட்ட தலைமுறை, மோசமான தலைமுறை. துரோகமும் மோசமான தலைமுறை, perverse and faithless generation. faithless, நேர்மையில துரோகம் பண்ணின இனம், துரோகம் பண்ண தலைமுறை. மத்தேயு 17:17. அசுத்த ஆவிகள் முழுசா நிறைச்ச தலைமுறை, அசுத்தமான ஆவிகள் முழுசா நிறைஞ்சிருக்கிற தலைமுறை. மத்தேயு 12:45. The wicked generation with full of unclean spirits. அசுத்த ஆவிகள் முழுசா நிறைஞ்சிருக்கிற கேடுகட்ட தலைமுறை. இன்னும் ஒரு பேர் விரியன் பாம்பு தலைமுறை, ஜெனரேஷன் ஆஃப் வைப்பர்ஸ், விரியன் பாம்பு தலைமுறை. ஆண்டவர் பயன்படுத்தின அந்த பேர்கள் அதுகளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துது. விரியன் எல்லாம் நாகபாம்பு மாதிரி இல்ல. கிங் கோப்ரா கிட்ட ஒரு பலூனை நாமல் கட்டி அதை நாமல் ஆட்டினா அது கொத்துறதுக்கு, அது கடிக்கிறதுக்கு இருந்தாலும் அது மிஸ் பண்ணும். சரியோ? ஆனா வைப்பர் விரியன் பாம்பு கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாது. அது அப்படியே படுத்துதான் சத்தம் போடாம கிடக்கு. எழும்பிய ஒரு அடிதான் புட்டுமண்டு பலூன் வெடிக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய மிக கச்சிதமான தாக்குதல். தாக்கினா சாவுத. அதான் வைப்பர், விரியன் பாம்பு. விதியா அக்யூரசி அதுல இருக்கு. அதாவது அது அக்யூரேட்டா அடிக்கும். ஆனா கோப்ராவுக்கு அப்படி கொத்த இயலாது. கோப்ரா அப்படி அது இதனாலும் அது விலகும். ஆனா வைப்பர் அப்படி இல்லை. அதனால ஆண்டவர் இத நீங்க நாகபாம்பு அவர் பயன்படுத்தவே இல்லை. இது விரியன் பாம்புகள். ஏண்டா அதுகளுடைய அந்த தூற்றுதல், அதுகளுடைய செய்யற தீவினைகள் அக்குரேட்டா அடிக்கிறையாக்கள். அது இஷ்டவேல சட்டியான கேடுகட்ட சனம். அதுவும் இஷ்டவேல் புல் இல்ல. இந்த தலைமுறையா திஸ் ஜெனரேஷன், இந்த தலைமுறை அப்படி என்ன திஸ் ஜெனரேஷன், இந்த தலைமுறை. அப்ப ஒவ்வொரு தலைமுறையிலையும் வித்தியாசமான ஆக்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவோட தலைமுறைனா அது நல்லா பழுத்து போச்சு. இனிமேல் சரியாதுகள். அதனால அவ்வளவு கேடு 7 பேய் வந்து குடியிருக்குது அதுகளுக்குள்ள. முந்திதான் ஒரு பேய் இருந்தது. இந்த தலைமுறைக்குள்ள 7 பேய் இருக்குது. அதான் நான் சொன்ன 7 பொல்லாதாவியல் வந்து இருக்கிற ஆக்கள் நீங்கள். அதான் இந்த நான் சொன்ன முழு பேய் இருக்கிற, முழுசா பேய் இருக்கிற ஆக்கள்.
அது அந்த தலைமுறை. சோ இதுதான் அந்த இனத்தினுடைய உண்மையான படம். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற படம். ஆகையால்தான் இந்த இனம் தான் இயேசு கிறிஸ்துவ அப்படி சொன்னது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவ நம்பின மக்களையும் செய்ய போகுது. இதே விரியன் பாம்புகள்ல ஆக இயேசுவே விடையில அப்ப அவற்ற மக்களை இன்னும் என்ன செய்யும், என்ன செய்வாங்க? அதனால இவர்களுக்கு மேல இனி அந்த உடன்படிக்கையின் சாபம் வந்து நிறைவேறுது முழுசா என்றது. உடன்படிக்கையின் சாபங்கள் எங்க நமக்கு படிச்சினாமல் உபாகமத்துல படிச்சினாமல் உபாகமம் 27, 28, 29 லேவியராமத்துல படிச்சினாமல் 26, 27 அங்க படிச்சினாமல் அதிகாரங்கள் இதெல்லாம் உடன்படிக்கையின் சாபம் 26, 27 அந்த அதிகாரங்கள். சோ இந்த உடன்படிக்கையின் சாபங்கள் முழுசா இப்ப வரப்போகுது இதோட சரி. அப்ப இந்த 7 மடங்கு தாக்குதல் 7 மடங்கு இப்படி போகுது. இது நீ கடைசி கட்டம். கானானிய இனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் இவர்களை பார்த்து நமக்கு சொல்லுறார். அதான் உண்மை. ஆண்டவர் நம்மள இஸ்ரவேல்ல குடியேற்றினா என்ன சொல்லுவார்? இஸ்ரவேல் முதல் கானான்ல கொண்டு குடியேற்ற என்ன சொன்னார்? நீங்கள் கானானியருடைய எந்த பழக்க வழக்கத்தையும் கானானியருடைய எந்த தேவைகளையும் சேவிக்காதீங்க. இப்ப நம்மளுக்கு நிலந்தாரண்டு கொண்டு போய் அங்க குடியேறினா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் இஸ்ரவேலருடைய பழக்க வழக்கங்களையும் இஸ்ரவேலருடைய தேவைகளையும் சேவிக்காதீங்க. ஏன்னா 10 கோத்திரம் சரி அல்லது யூதாவும் சரி எந்த தேவர்களை கடைசியில வணங்கி கொண்டிருந்தது? கானானிய தெய்வங்கள். கானானிய தெய்வங்கள் கடைசியில் அதுல தெய்வங்கள். பாகாலன் கடைசி தெய்வம். பாகாலன் கடைசியிலையும் தெய்வம். ஓசியா தீர்க்கதரிசி அந்த 700ஆம் ஆண்டு வரப்போற பெரிய அழிவுக்கு முன்னுக்கு அவன் கதைகளை அந்த வேசிய கட்ட சொல்லி கல்யாணம் கட்ட சொல்லி ஆண்டர் கதைச்சது இதுகளெல்லாம் அந்த என்ன நீங்கள் பாகாலுக்கு தான் அப்படி கட்டைய வச்சு அஸ்தரோத் பாகாலும் அஸ்தரோத் சிவனும் பார்வதியும் பாகாலும் அஸ்தரோத் இதான் அங்க தெய்வங்கள் பேசிக்கல். கடைசி ஜாவே இல்ல. அப்ப உண்மையில கானானியருடைய கொப்பிதான் இப்ப இஸ்ரவேல். ஏன் அந்த அளவுக்கு வந்தது? விட்டதால். ஜோசுவாக்கு வயசு போச்சுது. ஆண்ட சொன்னார் நீ எல்லாம் பகிர்ந்து கொடு காணும். ஆனா முழுக்க துரத்துங்கடா இல்லாட்டி நீங்க துரத்தப்படுவீங்களா இதுகளால. ஒன்று துரத்தியும் போவாட்டி நீ அடிபட்டு சாக்கொண்டுடாக்கட. ஐயோ கடைசியில நீங்கள் இதாலே அழிவீர்கள். கடைசியில் அதானே நடந்தது. ஒரு பாவம் உங்க வாழ்க்கையில விட்டுப்பேர். கடைசியில அதாலே நீ அழிவ. ஒரு கானானிய இனத்தை விட்டுப்பேர் உங்க வாழ்க்கையில. கொஞ்சம் இடம் கொடுத்து இல்ல நான் அடக்கிறேன் தானே, அதுகளை பகுதி கட்ட வைக்கிறேன், அதை நான் அதை ஆண்டு கொள்ளுறேன் என்று விட்டுப்பேர் இந்த வாழ்க்கையில விட்டு வச்சிருக்கிறியோ அதே நீ உன்ன கடவுள் நாசமாக்குறது அது காணும். ஏன்னா கடைசியில அதை நீ அதுவாகவே நீ மாறுவ. அதான் இந்த பாயிண்ட். ஒரு எங்களை ஆண்டு கொண்டிருக்க ஒரு பாவம். நான் திருப்பி நாம மற்ற ஆக்களை பற்றி கதைக்கிறது. அந்த பாவம் நம்மளை இல்லாமலாக்கு பரலோகத்துல இருந்து அது எங்களை இல்லாமலாக்கு. இப்ப நான் கதை மெட்டாக்களை பற்றி கதைக்கிற நன்மையா கதை ஒரு பிரச்சனை இல்லை. அல்லது அவர்களுடைய பிள்ளைகளை அவள முகத்துக்கு முன்னால சொல்லிட்டு அதை திருந்துறதுக்கு சொல்லு, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அல்லது அவட முகத்துக்கும் அவர்களுக்கு மிக நெருங்கின ஆக்கள்கிட்ட சொல்லி அவளை திருத்துறதுக்கு பேர். ஏன்னா நீ நேரா சொல்லி கேட்காட்டி வேற என்ன சொல்லி நீ அவங்களோட பழகிற ஆக்கள்கிட்ட சொல்லித்தான் நாம செய்வோம், திருத்துவோம். அல்லது அவங்களுக்கு அதிகாரமா இருந்த வேற ஆக்கள்கிட்ட சொல்லு. அதான் இந்த பாயிண்ட். அப்ப சில நேரம் நாம நேர கதைக்கணும், அந்த ஆளோட நேர கதைக்கணும் என்று சொன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது நேர என்னோட கதைச்சா சரிதானே. ஏன் சில வேளையில நீதான் இந்த மாதிரி திருந்த மாட்டாத கழுதையா இருந்தா கடைசியில உனக்கு நல்ல பொருத்தமாக உன்னோட சேர்க்கக்கூடிய உன்னில இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆக்கள்கிட்ட சொன்னாதானே
அந்த அதுகள் திருத்திலும் அல்லது அதுகள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன இப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது எல்லாம் ஏன் இப்படி கடவுள் எல்லாம் நமக்கு கொண்டு வர என்றதுக்கு பதில் சொல்லணுமே. இதான் நடக்குது. அல்ல அதுகளே சில இப்படித்தான் ஐயோ ஒதுட்ட சொல்லும் இப்படி கேட்கிறேன் என்று சொன்னா அப்ப அதுல பதில் சொல்லணுமே. ஏன்னா சொல்றியாக்கள் யாரு? அந்த நமக்கு பொறுப்பானையாக்கள் அல்லது நம்மளுக்கு மிகவும் நெருக்கமானையாக்கள். அப்ப நெருக்கமானையாக்களோட நாமல் கதைக்கிறது பாவம் இல்லை. நெருக்கமானையாக்கள் எங்களுக்கு என்ன கதைக்கிறீனம் என்றதான் பாயிண்ட். நெருக்கம் இல்லாத ஆக்கள கதைக்கிறோம் கூட அதை சொன்னாலும் ஒரு விசுவாசம் இல்லை. இப்ப நமக்கு நெருக்கமான சபையில இருக்கிற ஆட்கள் நம்மளுடைய சபையில நமக்கு தெரியும். நாம ஒரு ஆட்கள் சிலவளை நல்ல க்ளோஸா பழகுவோம் ஒரு ஆட்களோட. அப்ப நாம சிலவளை நேரடியா அந்த ஆட்களுக்கு சொல்லுவோம், சிலவளை கேட்க இல்லை. அப்ப நாம என்ன யூஸ் பண்ணுவோம்? அடுத்தது அந்த ஆட்கள் யாரோட நல்ல நெருக்கமா பழகுறீனமோ அவர்களுக்கு விஷயத்தை சொல்லும். நீங்க கதை கேட்கலாம், சொல்லுங்க இதான் விஷயம். நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், திரும்ப மாதிரி தெரியல ஆளு. இதுக்கு பேர் குரங்கூறல இல்ல. இது அந்த ஆக்களை ரட்சிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதை தூக்கி கொண்டு நான் இல்லாத இடத்துல என்ன பற்றி கதைச்சது பிழைதானே என்றா நாம சரியான கவனமா இருக்கணும். உங்களை பற்றி ஏற்கனவே உங்களோட இந்த விஷயங்கள் கதைப்பட்டு இருக்குதா? நம்பர் 1 ஓம் கதைப்பட்டு. அது நம்பர் 2 இப்ப யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கு? உங்களோட நெருக்கமான ஆளுக்கா? அப்ப நெருக்கமான அப்ப உங்களோட நன்மைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லையா அழிவுதான். அந்த ஒன்று பாவம் காணும் நம்மளை நாசமாக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்லுறேன், கவனமா நாம இருக்க வேணும். இதுல உன் சகோதரனுக்கு விரோதமாக புறங்கூறாத, கண்டிக்கிற விஷயத்துல திருந்திரோடும். அப்படி விட்டியோ உனக்கு நெருக்கமான சகோதரர்கள் சகோதரிகளோட கதைக்கைகள் அவர்களும் அதை சிலவடையில எனக்கு அவர் சில பேரூரல் சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருந்தோணும். அப்புறம் அதுக்கு கோபிக்க கூடாது. என்ன விஷயம் நம்மளோட நன்மைக்காக சொல்லப்படும். நம்மளை பற்றி பிழையாக செய்யாத விஷயம் எல்லாம் சொல்றதா அது பெரிய பிரச்சனை. நம்மள அது இருக்குதான திருந்த வேண்டியதானே நாம. அதுல கவனம். சிலவள்ள கடவுளே நம்மளை அழிக்கிறதுக்கு அப்படி விட்டு வச்சிருவார். அதுல ஜாக்கோபு மாதிரி போராடி நம்மட துடச்சந்து சுழண்டாலும் பரவாயில்ல அந்த எதிரியை அழிக்க பார்க்கணும். கடவுளே இந்த பாவத்தை என்னல விட்டு வைக்க வேண்டாம். இது கடைசியில என்ன அழிச்சு உமக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆக்கணும். அதனால என்ன கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் ஜார் என்றார். யாரு விட்டு வச்சது? ஆனா நாமள என்ன சொல்லணும்? ஓ நோ, ஓ நோ, 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 கடவுளை விடக்கூடாது. இது அழிக்க போற பிரச்சனை நமக்கு. அதனால சிலவழில கடவுள் நமக்களையும் அப்படித்தான் எஞ்சிய பாவத்தை விட்டு வச்சிருக்கிறார். ஆனா அவர் விட்டு வச்சதுக்கான நோக்கம் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை பழக்கிறதுக்கு. ஆனா கடைசியில நாம பழகாட்டி அது நம்மளை அழிக்கும். என்ன பழக்கிறதுக்கு? எப்படி எதிரிகளை சாகடிக்கிறது. நாம சாகடிக்காம அதனோட குசாலமா இருந்தா கடைசியில அதங்களை சாகடிச்சு. கடவுள் ஏன் விட்டு வச்சவர்? போர் பழக்கிறதுக்கு. ஆனா போரிடாம நாம சமாதானம் பண்ணி நாமளாக்களோட நல்ல பரவாயில்ல நீங்கள் பிரியோசனமா இருக்கிறீர்கள் எனக்கு கண்டு வச்சுன்னா கடைசியில் அது என்ன செய்திடும்? நம்மள அழிக்கும். கடைசியில இஸ்ரவேல் செத்ததுக்கு காரணம், நாடா இல்லாமல் ஆனது காரணம் கடவுள் நல்ல நோக்கத்துக்கு விட்டு வச்ச பாவங்கள். அதனால நாங்கள் சொல்றோம், கடவுள் எங்கள்ல ஒரு பாவத்தையும் விட்டு வைக்க வேண்டாம். அதை அழிக்கிறதுக்கு எங்களை பெலத்தை தந்து நாங்கள் போரிட்டு எங்களை கையில பெலப்படுது, எங்களோட வாயில பெலப்படுது, எங்களை கவனம் ஆண்டரே என்ற அந்த ஒரு பாவங்கள் ஒரு சாதி இருந்தாலும் காணும். நாம உண்மையில பெலிஸ்தியருடைய தாகோன் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரல இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேலுக்கு பிரச்சனையானது அந்த சீதோனியருடைய தேவி அஸ்தரோத். சீதோன் யாரு? கானான்ற மூத்த மகன். கானான்ற மூத்த மகன் தான் சீதோன். சீதோனியற்ற கடவுள் அந்த பாகா அஸ்தரோத் பெண்.
அஸ்தரோத்திர புருஷன் தான் பாகால். அதனால்தான் ஜெசபேல் அரசி சீரோனி அரசி பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்குமான ஆசாரியர்களுக்கு கொடுத்து அரச செலவுல சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தவர். கடைசியில இஸ்ரவேல் நாசமானது காரணம் அவங்கள் கானானியர் தான் கேரன். ஏன் கானானியர் அடிச்சு உடைக்காம கானானியர் விட்டு வச்சது. ஒரு பாவம் இருந்தாலும் அடிச்சு உடைச்சு சாக்கொள்ளணும், இல்லையோ அது எங்களை சாக்கொள்ள. இதான் பியூரிட்டன் பல தடவை யூ கில் த சின் ஓ சின் வில் கில் யூ. நீ பாவத்தை கொல்லு, இல்லாடி பாவம் உன்னை கொல்லு. ஆகையால இஸ்ரவேலுக்கு கடைசியில கொண்டது பாவம் தான். இஸ்ரவேல் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவரே இஸ்ரவேல் கொண்டிச்சது. கிறிஸ்துவையே நாமல் கொண்டு பாவத்தோட கூட்டி சேருவோமோ கடைசியில பாவம் நம்மளை கொண்டு. ஆகையால தேவன் தாமே நமக்கு மேல கிருபையா இருந்து இந்த இஸ்ரவேலுடைய இந்த இவ்வளவான கேடுகட்ட நிலைமைகளை நாம விளங்க வேணும். கடவுள் ஏன் இப்படி அனுமதிச்சு அதுகளை பெருக பண்ணினார் என்றதை நாமல் இதுல பாடத்தை படிச்சு கவனமா நாமல் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா போராளிகளா உறுதியா நாம விழிப்பா இருந்து எங்கள்ல இருக்கிற பாவத்தை பார்த்து சாக்கொள்ள கடவுள் உதவி செய்வார். ஆமென்.